ஹாய், வெல்கம் டு லெட்டர் வித் மிதி. நான் மிதிலா. எந்த ஒரு விஷயம் பண்ணணுன்னாலுமே நம்ம ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த விஷயத்தை நம்மளால் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். அப்படி பார்க்குறப்போ கலிகிராஃபிக்கு ஃபவுண்டேஷன் அப்படின்னு பார்த்தா பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் எஃபிஷியண்ட்டாக கலிகிராஃபி பண்ண முடியும். இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு கீழே பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் ஃப்ரீபி ஒர்க் ஷீட் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். வாங்க பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் கலிகிராஃபி என்னன்னு பார்க்கலாம். இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு நான் யூஸ் பண்ணுறது டாம்போ டியூயல் ப்ரஷ் பென்ஸ். நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் செக் பண்ணலாம். இந்த ப்ரஷ் பென் வந்து 2 டிப் இருக்குது இதுக்கு. ஒன்று வந்து ஃப்ளெக்சிபிள் டிப், தட் இஸ் ப்ரஷ் டிப், அண்ட் இன்னொன்று வந்து நம்ம நார்மல் ஸ்கெட்ச் பென்ஸில் இருக்கிற மாதிரி நான் ஃப்ளெக்சிபிள் டிப். எனிஹவ் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து ப்ரஷ் டிப் மட்டும்தான். அண்ட் அபவுட் த பேப்பர், ரோடியா கிரிட் பேட் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். இதில் ஆல்ரெடி கைட்லைன்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் பிளெயின் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கைட்லைன்ஸ் கண்டிப்பாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தா மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்க்கும் கலிகிராஃபிக்கும் இருக்கிற ப்ராமினன்ட் டிஃப்ரென்ஸ் ஸ்ட்ரோக்ஸில் இருக்கிற ப்ரெஷர் தான். அப்படிங்கிறப்போ கலிகிராஃபியில் வந்து எங்கெங்கெல்லாம் திக்காக இருக்கணும், எங்கெங்கெல்லாம் தின்னாக இருக்கணும் அப்படின்னு சில ரூல்ஸ் இருக்குது. தட் இஸ் உங்களோட ஹேண்ட் மூமெண்ட் வந்து டுவர்ட்ஸ் அப்பு, எங்கெல்லாம் அப்வர்ட்ஸ் போகுதோ அங்கெல்லாம் உங்களோட ஸ்ட்ரோக்ஸ் வந்து தின்னாக இருக்கணும். அண்ட் எங்கெல்லாம் உங்களோட ஹேண்ட் மூமெண்ட் டவுன்வர்ட்ஸ் போகுதோ அங்கெல்லாம் உங்களோட ஸ்ட்ரோக்ஸ் திக்காக இருக்கணும். ஸோ கலிகிராஃபியில் தம் ரூல் அப்படின்னு பார்த்தா தின் அப் அண்ட் திக் டவுன். ஸோ மொத்தம் 8 பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது, தட் இஸ் இன்க்ளூடிங் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரோக். ஸோ ஃபஸ்ட்டு அப் ஸ்ட்ரோக் பார்க்கலாம். அப் ஸ்ட்ரோக்கு வந்து உங்களோட ப்ரஷ் பென் ஜஸ்ட்டு பேப்பரை டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷரும் இல்லாமல் அந்த ப்ரஷ் டிப் ஜஸ்ட்டு டச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த தின் லைன் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் டவுன் ஸ்ட்ரோக்கு வந்து எவ்வளோ ப்ரெஷர் உங்களால் ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். அப்போ தான் அந்த திக் ஸ்ட்ரோக் வந்து அச்சீவ் ஆகும். அடுத்து வந்து அண்டர் டர்ன். ஸோ அண்டர் டர்ன் ஸ்டார்ட் ஆகுது டவுன் ஸ்ட்ரோக், அதனால் அந்த ஸ்ட்ரோக் திக்காக இருக்குது. அண்ட் ஃபினிஷ் ஆகுது வந்து அப், ஸோ அந்த ஸ்ட்ரோக் தின்னாக இருக்குது. அடுத்து வந்து ஓவர் டர்ன் வந்து அண்டர் டர்னோட ரிவர்ஸ் தான். அது ஸ்டார்ட் ஆகிறது தின் அப் அண்ட் ஃபினிஷ் ஆகிறது திக் டவுன். ஸோ அடுத்தது வந்து காம்பவுண்ட் கர்வ் வந்து ஓவர் டர்ன் அண்ட் அண்டர் டர்னோட காம்பினேஷன். ஸோ தின் அப், திக் டவுன் அண்ட் தின் அப். அடுத்தது வந்து அசெண்டிங் லூப் ஸ்டார்ட் ஆகிறது அப் ஸ்ட்ரோக், தட் இஸ் தின், அண்ட் ஃபினிஷ் ஆகுது திக் டவுன். அதே மாதிரி அசெண்டிங் லூப்போட ரிவர்ஸ் தான். ஸ்டார்ட் ஆகிறது திக் டவுன் அண்ட் ஃபினிஷ் ஆகிறது தின் அப். அடுத்த ஸ்ட்ரோக் வந்து ஓவல், ஸ்டார்ட் ஆகிறது தின் அப், திக் டவுன் அண்ட் தின் அப். இது கொஞ்சம் கஷ்டமான ஸ்ட்ரோக், பட் ப்ராக்டிஸில் கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். எல்லா ஆல்ஃபபெட்ஸுமே இந்த 8 பேசிக் ஸ்ட்ரோக்ஸோட காம்பினேஷன் தான். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த பேசிக் 8 ஸ்ட்ரோக்ஸ் வச்சு எப்படி ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் அந்த ஒர்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கலிகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஸ்டே டியூன்ட்.